இந்தியாவிலேயே வேளாண் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டுகளில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 24,50,000 விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 4,342 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்பு உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையாக 651 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது எனவும் 270 கோடி ரூபாய் மதிப்பில் 16,432 வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினின் சீர்மிகு திட்டங்களால் அண்டை மாநிலங்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்டத்தை அரசியலாக்கக்கூடாது என காங்கிரசுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்துவது தவறான வழிகாட்டுதல் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சாதி, சமூகம், மொழி, மத அடிப்படையில் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்குமாறு பாஜக மற்றும் காங்கிரஸை இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியது. அக்னிபாத் திட்டத்தை அரசியலாக்க வேண்டாம் எனவும் காங்கிரஸை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் அரசின் திட்டத்தை விமர்சிப்பதும், ஆட்சிக்கு வந்தால் அத்திட்டம் ரத்து செய்யப்படும் என கூறுவதும் எதிர்க்கட்சியின் உரிமை என ப. சிதம்பரம் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அக்னிவீர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதிலிருந்து காங்கிரஸ் பின்வாங்கப் போவதில்லை எனவும், ஒரு குடிமகனாக இந்திய தேர்தல் ஆணையம் தவறாக வழிகாட்டுகிறது என கூற தனக்கு உரிமை உள்ளதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் திமுக ஆட்சியில் சீரழித்த நாட்டை சீரமைக்க பாஜகவுக்கு காலம் தேவைப்படுகிறது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ திருவுடை அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த எல். முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் சீரழித்த நாட்டை சீரமைக்க பாஜகவுக்கு 10 ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும் 2047ஆம் ஆண்டுக்குள் அது நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாடகரும் நடிகருமான ஹிப்ஹாப் ஆதி விமர்சனம் குறித்தான கேள்விக்கு அவர் யார் என்றே தெரியாது என பேசினார். தமிழ் கலாச்சாரத்தையும், தமிழ் மொழியையும், தமிழ் பண்பாட்டையும் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக அரங்கில் எடுத்து சென்ற பெருமை நம்மளுடைய பிரதமருக்கு தான் இருக்கிறது. இது இந்த 10 ஆண்டுகளில் அவர் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார். இன்னும் வர காலங்களில் அதுதான் சொல்லியிருக்காரு, 25 ஆண்டுகள் 2047 நம்மளுடைய நாடு முதன்மையான நாடாக, வல்லரசு நாடாக இருக்கும். அதில் தான் அவர் நம்ம பார்க்க போகிறோம்னு நம்மளுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஹிப்ஹாப் ஆதின்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, வட மாநிலங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் செய்ய போன ஏன்னா அந்த நடிகர்லாம் யாருன்னு தெரியாது. சும்மா நீங்கள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் ஜூன் 16ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் அதன் முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதையடுத்து ஜூன் 16ஆம் தேதி முதல் MBBS, PDS ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. TNMedicalSelection.net என்ற இணையதளத்தின் மூலம் இந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 9,050 மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லையில் மாவட்ட செயலாளராக இருந்த ஜெயக்குமாரின் மரண வழக்கு தொடர்பான ஆவணங்கள் CBCID போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு தொகுதியின் காங்கிரஸ் மாவட்ட செயலாளராக இருந்த ஜெயக்குமாரின் உடல் கடந்த 4ஆம் தேதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சம்பவம் நிகழ்ந்து 20 நாட்கள் கடந்தும் இதுவரை வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் DGP சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் திருநெல்வேலி CBCID அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் வழக்கின் விசாரணை அதிகாரியாக CBCID இன்ஸ்பெக்டர் உலகராணி நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து CBCID அதிகாரிகள் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து விசாரணையை துவங்கினர். நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கில் மேலும் 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா என்பவர் கடந்த 20ஆம் தேதி KTSA நகர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் உணவருந்திவிட்டு வெளியே வந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது.
இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஏற்கனவே 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் நேற்று 5 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது உள்ளிட்டவை குறித்து விசாரணை செய்ய மேலும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குளச்சலில் 4வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. குளச்சல் துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 1000த்திற்கும் மேற்பட்ட கட்டுமரங்கள் மற்றும் ஃபைபர் படகுகள் மூலமாக மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இதற்கிடையே குமரியில் கடந்த ஒரு வாரமாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலில் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் சின்னமுட்டம் துறைமுகம் மற்றும் பாவத்துறை, ஆரோக்கியபுரம், கோவளம், கீழமணக்குடி, மணக்குடி, பள்ளம் போன்ற கடற்கரை கிராமங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் மீண்டும் புதிய வகை கொரோனா பரவுவதாக வந்த தகவலை அடுத்து கோவை வரும் விமான பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனை நடத்தப்படுகிறது. கோவை விமான நிலையத்திலிருந்து ஷார்ஜாவுக்கு வாரத்தின் அனைத்து நாட்களும், சிங்கப்பூருக்கு 5 நாட்களும் விமான சேவை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் சிங்கப்பூரில் புதிய வகை கொரோனா பரவி வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் கோவை விமான நிலையத்தில் ஷார்ஜா, சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனை பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிய வகை கொரோனா பரவல் காரணமாக பிரத்யேக வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக பயணிகளிடம் காய்ச்சல் கண்டறியும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக கோவை விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். கரூரில் வீடுகளில் புகுந்த மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் மேல்பாகம் மருத்துவர் நகர் பகுதியில் 2 நாட்களாக கொட்டிய கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பெரியசாமியிடம் பலமுறை புகார் அளித்தும் தண்ணீரை வெளியேற்ற இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பகுதியினர் ஈரோடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மக்கள் கலைந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நெல்லையில் பிடிபட்ட சிறுத்தையை வனத்துறையினர் காட்டில் விட்டபோது கூண்டிலிருந்து சீறி பாய்ந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தியிருந்த சிறுத்தை அனவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் சிக்கியது. இதேபோல் வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் ஒரு சிறுத்தையும் சிக்கியது. ஒரே வாரத்தில் 3 சிறுத்தைகள் வனத்துறையினரின் கூண்டில் அகப்பட்ட நிலையில் அவற்றை அடர் வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வனத்துறை திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் கூண்டிலிருந்து சிறுத்தை வனத்தில் விடப்பட்ட காட்சியை வனத்துறையின் செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சுதந்திரத்திற்கான பாய்ச்சல் இப்படித்தான் தோன்றுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.